ஏ ராசாத்தி, நீ பூவோட பொட்டோட மகராசியா நல்லா இருக்கணும். நீ பொண்டாட்டி கூட வாரேன்னு போன் போட்டது எப்பவும் கேலி பேசுவே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கா. இவனை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவனை மாதிரி பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் இந்த மாதிரி ஒரு பிள்ளை விதைக்காம ஒரு கதிரியை வயிற்றுல விதைச்சுக்கிட்டேன். என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு இருப்பில விருமா? ஒரு 2-3 நாள் இருப்போம். அது என்ன 2-3 நாள்? வருஷம் பூரா இருங்க. இது அவன் வீடு சொன்னானா? ஏன்டா சொல்லவே இல்லையா? எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்ல மாட்டியே. நீங்க சாவி கொடுங்க, நான் போறேன். அத்தா 2 பீடி தீப்பெட்டி கொடு. பீடியும் தீப்பெட்டியும் கொடு. காசு கொடுத்துட்டு போடா. போ. இரு, ஒன்று சொல்லணும். சிங்கப்பூர்ல என் பையன் பண்ண குத்தத்தை இது ஏத்துக்கிட்டு சவுக்கடி பட்டு விட்டு வேலையை விட்டு வந்து நிக்குது. சரி விடுங்க. அதான் விட்டுவிட்டனே. அவன் சிங்கப்பூர்ல சீனா கரையை கட்டிட்டு சாலியா இருக்கா. 4 பொங்கலுக்கு வரதில்ல, ஒரு கடதாசு கூட போடுறதில்ல. அவன் வந்தா என்ன வராட்டா என்ன? நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே என் ராசாவுக்கிட்ட. சரி, அப்ப சொத்து கிடைக்க 100 வருஷம். நான் சகன் சினிமாவுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுல போய் தனியா இருங்க. இந்த பாரு, விரும்மாண்டி புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இங்கதான் சாலியா இருக்க போறாங்க. தேனியில தான் இங்கதான். நானும் சகனும் வசந்த பாளைய படம் பார்க்க போறேன்ல. என்ன விசனமா பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு ஏமாளியை கட்டிக்கிட்டோம். என்ன என் புருஷனுக்கு என்ன குறைச்ச? நான் விசனப்பட? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? டெண்டுல்கர் வேணாம், உங்க ஐயா பேரே வச்சிருவோம். நம்ம உள்ளக்கி வேணாம் ஜோயப்பா. என்ன மாடனரா மாதிரி? என்ன சண்டியரே, வெட்டுக்குத்தா? மாடு பிடிக்கல, கொம்பு பட்டு ஆத்தி ஏறு தடவையில் அதெல்லாம் நடக்கத்தானே செய்ய. எப்படி சொல்லவா? மாட்டேன். படத்தானே செய்ய. என்ன? ஒவ்வொரு மாடு பிடிக்க அடையாளமா ஒரு காயம் இருக்கு. யாரும் அணையாத மாட்டை அணைஞ்சு விட்டு காயமே இல்லை. என்ன அப்படி கை காட்டு. என்ன பண்ணுவீங்க? அடையாளம் என் ஆயுள் ரேகை. மறந்து வைக்க வேணாமா? துணூறு வைக்கட்டுமா? விட்டா தானே. விடுங்க விடுங்கிறல்ல. காப்பி விடுங்க. வெள்ளனே கடை திறந்துட்டு எவ்வளவு இருக்கு? நீ எங்க இங்க வந்த? நான் நீங்க தூங்குற ஆளாக்குன்னு நினைச்சு காப்பி குடிச்சிட்டு போடாம வந்தேன். கடுங்காப்பி. நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்து கடையை திறந்தேன். உன்னை தேடி பேங்க்ல இருந்து கோட்டசாமி ராசு காலையில 2 பேர் வந்தாங்க. உன்னை கேட்டாங்க, நீ தூங்குறேன்னு சொன்ன. உன்னை வந்து பார்த்தாங்களா? ஐயா ஐயா விரும்பாண்டி எங்கேயா போற? ஐயா மேடம் உங்க பேட்டியை முடிச்சுங்க. உடனே பேக் பண்ணுங்க. வெளியே சில டிஸ்டர்பன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் பேக் பண்ணுங்க. இதெல்லாம் எடுங்க. இவனை மெயின் கேட் ஆபீஸ்ல கொண்டு போய் ஹேண்ட் கப் மாட்டேன். ஹேண்ட் கப் அங்க இருக்கு. ஓகே, கமெண்ட் ஆறுமுகம்.
நான் பிசினஸ் கூட்டிட்டு மெயின் கேட் பக்கம் வர்றேன். நான் கிராஸ் பண்ணோம்னா நீ டோரெல்லாம் லாக் பண்ணு. ஓகே, மூவ் குயிக். வாங்க. பேக்காம சார் சொல்லாம கொல்லாம ரைடு பண்ணிட்டு எங்க பைப்புல மண்ணில் இப்படி தானே அனுபவிக்காம பார்க்காது சார். இதான் நடக்காது சார். என்னையா மேடம் ஓரமா டேய் கூப்பிட்டு போடா. வெளியா இருக்கப்ப ஏடா கத்துற? புரியாம பெணாத்தாத. இந்த ஜெயிலர் தானே திங்க மாட்டான், மற்றவனையும் திங்க விட மாட்டான். இது அவன் நடத்துற ரைடு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உள்ளுக்குற பாக்கெட்லாம் செக் பண்ண 30 லட்சம் நஷ்டம் நமக்கு தான். வெளியுக்குள்ள யாரும் சார் பதில் சொல்லுது? என் புள்ளுக்கிட்ட வெளியே இருக்கு சார். சார் கிச்சனில் ரைட் நடக்குது. ஆனால் அடிக்கு பயனா சொல்லிட்டானா நம்ம பாதிக்கு போகுது நம்ம தான். எனக்கு 2 வருஷங்குது. அப்புறம் சும்மா கத்தாத. வியாபாரத்தில் ஏத்தாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சேன். உன் டைம் சரியில்லை சார். வேலை விட்டே செய்யாம 50 வாங்கி தின்னி. వెள்ளపడి మరుందు మట్టమే 30 లక్షం తేరం. దానికి ఏమైనా ఒకటి అయింది అనుకో, ரைட் தான். అంతే దొమ్మి చేస్తాం. போங்கயா, அதை செய்யுங்க. போய் தொம்மி செய். சந்தாயா சொல்றேன். ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதினா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான். நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்களே. ஜெயிலர் வெளியே வந்தால் உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வர விடாதீங்க. கைதிங்க செஞ்ச கலவரத்தில் ஜெயிலர் செத்துட்டான்னு வச்சுக்க. ரெட்டி போய் தொம்மி செய்யும். செல்போன் இருக்கா? ஏது கொடுத்து அனுப்புறேன். உங்களில் 2 எங்களில் 2 போனால் தான் நம்புற மாதிரி இருக்கும். புரியுதா? கேமரா ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ற கேமராவை. என்னடா அடிக்க விட்டு மாட்டிட்டு இருக்க? போடா, குடுடா. ஆறுமுகம், தமிழ் ஆறுமுகம். என்ன நடக்குதுங்க? கேட்ல யாரு? வேணாம், நல்லதில்லை. சார், நான் கோபால் பேசுறேன். கிச்சன்ல ஜெயிலர் சாருக்கு அடிபட்டு இருக்கு. பெரிய கலவரமும் நடக்குது சார். இருக்கார் சார். ஆனால் அவரால் பேச முடியல சார். கத்தி குத்து ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. குறைக்க மாட்டார் போல சார். கோபால், பையன் உள்ள ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சார். போய் அவளை பிடிச்சிட்டு வாயா. சார் உள்ள போறது ஆறு காரியமா சார்? என்னால முடியாது சார். சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஒரு மாண்டி ஐயா இதோ இருக்கு. இவர் பெருசா கத்திருக்கிறீங்க. போ காமன் வாழை வெளியே தூக்கி போடு. நம்ம ஜெயிலில் கலெக்ஷன் பண்ணி சொல்லு. போ. ஏய், இதெல்லாம் வெளியே யாராவது சொன்னீங்க போட்டு தள்ளிடுவேன். சரி, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. டேய், அந்த ஜெயிலர் பாடிய
என்ன துப்பாக்கி வச்சிருக்காண்டா. ஏய் நம்மளால வெளியே கிளம்புடா. உள்ள ஒரு சரணா வெளியே போட்டோம். இந்தா அவனை உள்ளே வச்சு போட்டு போலாம். போ 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 போ. ஏய் நம்மளால வெளியே போலாம் ஃபர்ஸ்ட். எடுத்து